அண்மைச் செய்தி. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நேற்று இரவு 2 இடங்களில் அரிவாள் வெட்டு சம்பவம் தொடர்பாக 8 பேரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜ், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். நேற்று நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அரிவாள் வெட்டில் 9 பேர் காயமுற்று தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலியில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு காரணமான சிறார்கள் 3 சிறார்கள் உட்பட 8 பேரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யும் படலம் என்பது நேற்று இரவு தொடங்கி இன்று காலை வரை தொடர்ச்சியாக நடந்தது. அதுவும் ரோந்து பணிகளில் தொடர்ச்சியாக காவலர்கள் ஈடுபட்டதன் விளைவாக இந்த 9 பேர் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் ட்ரோன் மூலமாக எங்கெங்கு மறைந்திருக்கிறார்களோ அதனை நேரடியாக கண்காணித்து அவர்களை கைது செய்யும் படலமும் நடந்தது என்பதை காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ட்ரோன் காட்சிகள் மூலமாக தெரியும் 2 பேர்கள் அந்த மானூர் சுற்றுவட்டார பகுதி, மானூர் வட்டார பகுதியில் உள்ள, அதாவது உகந்தான்பட்டி என்ற கிராம பகுதியில் உள்ள மறைந்திருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து பின்தொடர்ந்த காவல்துறையினர் ட்ரோன் மூலமாக அவர்கள் எங்கு நகர்கிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்களை இலகுவாக அவர்கள் காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த இருவர் வந்ததின் தொடர்ந்து மொத்தமாக கைது எண்ணிக்கை 8ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் என்றாலும் இந்த சம்பவம் என்பது இதற்கு முன்பும் இதே போல நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதி நடந்திருக்கிறது. அரிவாள்களை கொண்டு பைக்கில் சென்று காயப்படுத்துவது, வெட்டுவது, கொலை செய்வது என்பது இதற்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு தான் நடந்தது. எனவே இந்த சம்பவத்தில் கண்டிப்பாக கருணை காட்டாமல் சட்டப்படி முழுமையான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய காட்சிகள், அதாவது அந்த குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய காட்சிகள் என்பது மக்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. எந்த அளவிற்கு காவல்துறையினர் முழுமையாக இறங்கி சம்பந்தப்பட்ட நபர்களை, குற்றவாளிகளை கைது செய்வதற்கான பிரயத்தனம் எடுக்கிறார்கள் என்பது இந்த காட்சிகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. முழுக்க நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய, தென்காசி மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு நேற்று விடுப்பு யாருக்கும் வழங்கப்படவில்லை. விடுப்பு எடுத்தவர்களும் மீண்டும் பணிக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி அதிகமான காவலர்கள் முழுமையான பணிகளில் ஈடுபட்டு முழுமையாக அனைத்து மாவட்டத்தின் அனைத்து எல்லை பகுதிகளில் ரோந்து பகுதியில் ஈடுபட்டு தற்பொழுது அந்த 8 பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடவடிக்கையை தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.